உனக்கு இவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோ. எப்படி என்ன நியாயமே தெரில அவருடைய கணக்கில். அவர் சொல்கிறார், இன்றைக்கும் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படும்போது இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 62:4 வசனத்தை நம்ம வாசிப்போம். இனி நீ கைவிடப்பட்ட படவல் என்று சொல்லாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. எவ்வளோ மீறுதல்கள், எவ்வளோ பாவங்கள், அதனால கர்த்தர் சொல்றார், உன்மேல் பிரியமா இருக்கிற. அவர் உங்களை ரொம்ப வேற மாதிரி தண்டிக்கிறவர் அல்ல. அவர் அன்பை மாத்திரம் காட்டி அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கேயாவது ஒரு தீவினை செய்யறதுக்கு நம்முடைய கால் கை எத்தனைப்படும் பொழுது, அவர் எனக்காக சிலுவையில் தொங்குகிறதை நான் நினைவு கூர்ந்தா, அவர் முகம் என் முன்னாடி வந்துச்சுன்னா என்னால் அந்த தவறு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடியவே முடியாது. அதை தாண்டி அதை பார்த்தும் என் முன்னாடி கர்த்தரை நிறுத்தியும் நான் மீறி போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மறுதளித்த யூதாசை போல தான் நாமளும் அவரை மறுதளிச்சிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை குச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அதை நீங்கள் பிரியமாக சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் பிரியமாக சொல்லணும். மூஞ்சியை பார்க்காம சொல்லுற, முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பிரியமாக இருக்கிறார். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறார். எல்லார் மேலேயும் பிரியமாலாம் இருக்க முடியாது. அவர் இங்கே தான் அவருடைய அது பியூட்டிஃபுல்ன்றது, அது அழகுன்றது இங்கே தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். உண்மையில் பிரியமாக இருக்கு. எல்லார் மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருப்பாரானா, 5 காரியத்தை நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த 5 காரியத்தின் படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. முதலாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் என் மீது பிரியப்படுவதற்காக நான் அவருக்கு பிரயாசப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் என் மேல பிரியமா இருக்கிறார், உண்மைதான். அவர் என் மேல பிரியமா இருக்கிறதுனால தான், என் மேல அன்பு செலுத்துறதுனால தான் பரலோகத்தின் வாழ்வை விட்டு இந்த பூலோகத்துக்கு மனுஷனா பிறந்து நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தின் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் வீண் பழிகளையும் பொறாமைகளையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போனாரே. ஏன் தெரியுமா? நம்மளை பார்க்கறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவர் அவரு. அல்லேலூயா. அவருடைய பிரியன்றது என்னன்னா, வானத்திலிருந்து இறங்கி பூலோகத்துக்கு வந்தார் பாரு, அதுதான் அவருடைய பிரியம். நம்ம வீட்டுக்கு வந்தார் பாருங்க, அதுதான் அவர் மேல வச்சிருக்கிற பிரியம். நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறார் பாருங்க, அதுதான் அவர் மேல வச்ச பிரியம். எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு நான் தூர போகும்பொழுது, இடரும் பொழுது கூட என் மேல எந்த ஒரு பொல்லாங்கானும் எந்த ஒரு தீங்கும் கை போடாம பாதுகாக்கிறார் பாருங்க. என் பிள்ளை தவறி போச்சு, அதுக்காக என் பிள்ளை இல்லை ஆயிடுமா, அதுக்காக நீ அடிப்பியா, அதுக்கு நீ கை வைப்பியா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காமல், சத்துருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காமல் அடைக்கலமாய் பாதுகாக்கிறார் அல்லவா? அதுதான் நம்ம மேல வைத்த பிரியம். அவருக்கு தெரிஞ்சியே நம்ம ஆதாயத்துக்காக சபைக்கு வருகிறோமா? தேவைக்காக சபைக்கு வருவோமா? எல்லாம் சரியாயிட்ட பிறகு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோமா? சரியாகிற வரைக்கும் சபைக்கு கரெக்டா வரும். பிரச்சனை மாறுற வரைக்கும் சபை 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 ஊழியம் ஊழியம் ஊழியம். ஆனா பிரச்சனை சரியான பிறகு சர்ச்சு பக்கமே வர்றது கிடையாது, ஊழியத்துக்கும் வர்றது கிடையாது. சபைன்றது ஊழியன்றது அவர் நேசிக்கிறது தெரியுமா? எனக்கு நன்மை நடந்தாலும் நடக்காட்டாலும், என் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவரை விட்டு பிரியாத ஒரு பாக்கியம், ஒரு வரம் எனக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. எனக்கு மாறிச்சுன்றதுக்காக என் சூழ்நிலை மாறிச்சு, என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. முதல்ல இருந்து பார்க்கல, இப்போ நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறிச்சு, என் ஹஸ்பண்ட் மாறிட்டார், என் ஒய்ஃப் மாறிட்டாங்க, என் பிள்ளைங்களாம் மாறிட்டாங்க. இனிமேலாம் எல்லா ஆராதனையும் கலந்துக்கின்ற அவசியம் கிடையாது, இனிமேலாம் எல்லாத்துக்கும் நான் போன்ற அவசியம்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டாரு. நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு கூட கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கு.
அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்குது, ரொம்ப மென்மையான இருதயம் உள்ளவர் அவர். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு, அதாவது அந்த கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் 12 சிஷ்யர்களும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அவங்க என்ன பண்றாரு, எல்லாரையும் சூஸ் பண்றாரு, எல்லாரையுமே செலக்ட் பண்றாரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நீங்க அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க அவருக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியும் எல்லாமே. இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணு எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்மளை நேசிக்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்தில் இவன் நம்மளை விட்டு ரொம்ப தொலைவு போக போகிறான், அதுக்காக நம்மளை விட்டுறாரா என்ன? இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் போக தான் போகுது, இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு தூரம் தான் போக போகுது, இன்னும் 2 மாதத்தில் எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு பின்வாங்க போகுது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் நம்மளை விட்டு இது பின்வாங்க போகுது, சபைக்கு வர போகிறது இல்லை, இதுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணமா? ஒருவேளை நான் அப்படின்னு நினைக்கலாம், இது எப்போனா வரும் எப்போனா போவோம், இதுக்கு நான் பண்ணமா நான் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். இப்படிலாம் நடக்குன்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க தான், நான் தெரிஞ்சு கொண்டவங்க தான் என்னை மறுதளிப்பாங்க, என்னை விட்டு ஓடி போயிடுவாங்க, திரும்ப எல்லாரும் வருவாங்க, மாறிடணும், அவ்வளோதான். அது எதனால தெரியுமா? ஏன் தெரியுமா அவர் இவ்வளோ பண்ணி நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு? என்னைக்காவது ஒரு சூழ்நிலை அவருடைய அன்பு புரிஞ்சு மாறிட மாட்டோமான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருப்பார். அன்னைக்கு நீங்கள் போராட வேண்டாம், அழ வேண்டாம், துக்கிக்க வேண்டாம், அழகாக திரும்பி வந்துடும். எங்கே போகுதோ அங்கே திரும்ப வந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வர முடியும். அவர் மிரட்டி உருட்டி உங்களை அடிச்சு ஒடிச்சு கூப்பிட்டு வர ஆண்டவர் கிடையாது. இல்லை, அவருடைய அன்பினால உங்களை அரவணைத்து உங்களை அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். எந்த மனுஷர்கள் மேலே கர்த்தர் பிரியமா இருப்பார்னா, நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய நடைகள், நடன்றதுன்னா ஸ்டைலாக நடப்பாங்களே, விதவிதமாக நடப்பாங்களே, அந்த நடைகள் கிடையாது, நடவடிக்கை. ஒரு மனுஷனுடைய நடவடிக்கையின் மேலே கர்த்தர் பிரியமா இருப்பார். என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? உங்கள் நடவடிக்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? அப்போ நீங்கள் அவருக்கு பிரியமா இருக்கிறபடி இருந்துச்சுன்னா அவர் மேலே பிரியமா இருப்பார். உன் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னும் போது எப்படி கர்த்தர் பிரியமா இருப்பார்? நான் தான் அவர் சொன்னபடி, அவர் திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நடக்கலையே, அவர் நடவடிக்கை, அவர் கொடுத்த திட்டத்தின்படி என்னால் வாழ முடியல, அவர் காமிச்சு கொடுத்த எதையும் படி என்னால் செய்ய முடியல, எனக்குன்னு ஒரு கோட்பாடு, எனக்குன்னு ஒரு திட்டத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டு அவர் சொன்ன பிளான்ல ஃபுல்லாக மாறுதலா உன் விருப்பத்தெல்லாம் நீ நிறைவேற்றிட்டு இருக்கிற, உன் நடைகள் எல்லாம் நீ உறுதிப்படுத்திட்டு இருக்கிற. கர்த்தருடைய நடை எங்க நம்ம உறுதிப்படுத்துறோம்? அவர் நடத்துகிற வழியில் எங்க நடக்கிறோம்? அவர் நடக்க வைக்கிற வழியில் நம்ம நடந்தோம்னா அந்த நடைகளில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. என்னை கர்த்தர் தான் நடத்துகிறார் என்ற முழு எண்ணத்தோடு முழு பலத்தோடு எந்த மனிதன் தன்னுடைய நடைகளை கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறானோ அவன் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால் உறுதிப்படும்? கர்த்தரால் உறுதிப்படும். நீங்க போய் நல்ல மனுஷனை யார்கிட்டையும் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை பார்க்கிற புறஜாதியார், உங்களை பார்க்கிற கடவுளை அறியாத மனிதர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதனுடைய எல்லா நடவடிக்கையிலும் இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க நடக்கிற ஒவ்வொரு வழிகளிலும் உங்களை நீங்க காண்பிக்கணும்னு பிரயாசப்படாதுங்க, உங்களில் இருக்கிற இயேசுவை காண்பிக்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. என்ன எல்லா இடத்திலும் நல்லவனா நான் வெளிப்படுத்திக்க ஆசைப்படுறேன், எல்லா இடத்திலும் என்ன ஒரு முன்மாதிரியை காட்டிக்கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா இயேசுவை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். இயேசுவை காண்பிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமோ தவிர என்னுடைய நல்ல குணாதிசயங்களையோ என்னுடைய வரங்களையோ என்னுடைய தாளந்துகளையோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக கடவுள் என்ன தெரிஞ்சு கொள்ளலை. உங்களை எதற்காக அழைச்சிருக்கிறார் என்றால் இயேசுவை காண்பிக்கும்படி. உங்க வாழ்க்கையின் நடையில நீங்க யாரை காண்பிக்கணும்? உங்களை நீங்க காண்பிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நான்ன்றது நீங்க காண்பிச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசுவை யார் காண்பிக்கிறீங்க? இயேசுவை காண்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. இயேசுவை காண்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கவலை வராது.
இயேசுவை காண்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சோகம் இருக்காது. இயேசுவை காண்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில துக்கம் இருக்காது. இயேசுவை காண்பிச்சிங்கன்னா எந்த மீறுதலுக்கு உங்களால போக முடியாது. இன்னைக்கு நம்மளதான் எல்லா இடத்துலையும் காண்பிக்கிறோம். நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம மேல ஏதோ குறை குற்றம் வந்துருமோ, கூடுமான வரைக்கும் நல்லவங்களா காட்டிக்கிறோம். ஆனா நல்லவங்க கிடையாது. யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். நல்லவங்களா வாழ முடியல பாருங்க. நல்லவங்களா வாழ்றது தான் நன்மை. அதாவது கடவுள் தங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற இயேசுவை காண்பிக்கிறவங்க நன்மை செஞ்சு தீங்கு தான் அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் நன்மை செஞ்சு தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? கை தூக்கலாமே. அல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவை காண்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் உங்களுக்கு பெரிய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காது. அவ்வளோ நல்லது பண்ற, நீ நல்லதா இயேசு உன்னை காட்டி நம்மளை காட்டிக்கிறதுக்கு எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது. என்னை விட்டிய நீ, என் பேர் சொல்லிய, நான் இது பண்ணிட்டிய, நான் இது சொல்லிய, நீ இயேசுக்காக செஞ்ச, இயேசுவை காண்பிச்சேன், அவ்வளோதான். அவருக்காக தான், மனுஷனுக்காக இல்லை. நம்மளை நம்ம காண்பித்து கொள்ளுவோன்னா அதுக்கான பலன் எங்கே கிடைக்குது? இங்கே கிடைச்சிருது, பரலோகத்தில் கிடைக்காது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆண்டவரால் உறுதிப்படணும் உங்க வாழ்க்கை. ஆண்டவரால் உறுதிப்படணும் உங்களுடைய நடைகள், மனுஷனால் அல்ல. ரொம்ப நல்ல மனுஷன் சொன்ன அதே வாய் ஒரு நிமிஷத்துல உன்னை கெட்டவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நல்ல மனிதர்கள் கர்த்தரால் உறுதிப்படும் பொழுது, ஆண்டவருக்காக அவருடைய நடைகளை, நீங்க உங்களுடைய நடைகளை ஆண்டவருக்காக உறுதிப்படுத்தும் போது, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்கும் பொழுது, இந்த இடத்துல வேணா உங்களுக்கு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருக்கலாம். பரலோகத்துக்கு போகும்போது இந்த மனிதனுடைய நடைகளை நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவான். உங்கள் மேல பிரியமா இருக்கிறதை பரலோகம் அங்கீகரிக்கும். அல்லேலூயா. வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து இவைகள் எல்லாம் என் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம் ஈசாக்குக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். அல்லேலூயா. இந்த இடத்துல மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்கிற மனிதர்கள், அவர்களுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. இப்போ நீங்க செய்யற காரியம் மனுஷன் பார்வைக்கென்று செய்யறது ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியாது. கர்த்தருக்கென்று நீங்க செய்யற காரியங்கள் கர்த்தரால் உறுதிப்படும். உங்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அது உங்க வாழ்க்கைக்கு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்முடைய நடக்கை, நம்முடைய நடவடிக்கைகளை கர்த்தர் பிரியப்படும்படி நம்ம நடக்கணும். இந்த உலகத்தின் பிரியப்படும்படி, மனுஷன் பிரியப்படும்படி நடக்கிறேன்னா எவ்வளோ நாளைக்கு அவங்கள நீங்கள் பிரியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனை பிரியப்படுத்த நீங்கள் ஓடினீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரியப்படுத்தணும், அவன் பிரியப்பட மாட்டான். எந்த மனுஷனை திருப்தி அடைஞ்சுக்கிறாங்களா? நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் திருப்தி அடைஞ்சா, நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நீங்கள் காண்பிக்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது எதையும் மறைச்சி வச்சு பேச மாட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, வெட்டு 1 துண்டு 2. கர்த்தருடைய மனித முகஸ்துதி செய்து தங்கள் பக்கம் ஆதாயம் செய்து வைத்துக் கொள்ள மாட்டாங்க. யாரை கூட வச்சுன்னா ஆக போகுது? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு யாரா இருந்தாலும் குழி பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கர்த்தருடைய மனிதர்களா? நான் பழகுகிறவர்கள் கர்த்தருடைய மனிதர்களா? என்னுடைய சேர்க்கை
அவர்கள் மூலமாய் அவர்களோடு கூட நடக்கிற ஜெபிக்கிறவங்க கூட உட்காந்து ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா உக்காடுறோமா? வேத வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டா உக்காடுறோமா? ஒரு யூத் மீட்டிங்கில் கூப்பிட்டா உக்காடுறோமா? இல்லை, எப்படா முடியும், எப்படா ஆத்மா கத்திர சொத்துற சொல்லுவாங்க, பைபிள் தூக்கின்னு ஓடிப்புடலாம். யூத்தில் எங்கே உக்காடுறோம்? பெண்கள் ஐக்கியத்தில் எங்கே உக்காடுறோம்? ஆண்கள் ஐக்கியத்தில் எங்கே உக்காடுறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை ஐக்கியத்தில் உட்காரது பெரிய விஷயம், ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக. நான் எங்கே ஐக்கியப்பட முடியும்? நான் எங்கே ஜெபம் பண்ண முடியும்? எங்கே பாரப்பட முடியும்? ஓடி போடுறோம்ல. உங்களுடைய நடைகள் எதனால் உறுதிப்படுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிக்கிறவங்க நான் திரும்ப தவங்களையும் பாதி பேர் போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நடைகள் என்னால் உறுதி செய்யப்படுகிறது, கர்த்தரால் உறுதிப்படுத்த முடியல. பாருங்க, ஆண்டவரால் உறுதிப்படணும் உங்களுடைய நடைகள். எது கூப்பிடுறாங்க? ஐக்கியத்தில் உக்காந்து ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ எத்தனை பிரசங்கம், ஒரு பிரசங்கம் பண்ணுங்கடா அப்படின்னா அலறான். ஐயோ நானா, என்னாலையா நானா பிரசங்கம் பண்றது? நீ வேற ஐயா, நான் எப்படி பேசுறது? ஒரு தெரு பிரசங்கம், நான் பேச மாட்டேன், நாங்கள் பேசின்னு தானே இருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நான் கூட பேசுகிறேன். அதே இப்போ ஆண்டவர் சொன்னார், சொல்லும்போது எல்லாருமே நீங்கள் பண்ணுங்க ஆண்டவர், நீங்கள் பண்ணுங்க ஆண்டவர். அவர் சொன்னார், நீங்கள் நான் இல்லாத ஒரு நாள் வரும். நானும் சொல்கிறேன், நான் இல்லாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எத்தனை பிரசங்கம் கேட்குறீங்க? ஏதாவது எழுதி வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணுங்கப்பா. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு, யூஸ் பண்ணணும். ஏன் ஆண்டவரெல்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியல, உங்களால் செய்ய முடியலன்றதுன்னு திரும்ப உங்களுக்கு தாழ்வு மனப்பான், உங்களுக்குள்ளே இருக்கிற பயம். வேற எந்த ஒர்க்கு, வேற எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்களா, தைரியமாக உங்களால் செய்ய முடியுது ஆண்டவருக்காக. ஆனால் ஒரு பிரசங்கம் பண்ணு, ஒரு ஒர்ஷிப் பண்ணு, ஒரு பாட்டு பாடு, ஒர்ஷிப் பண்ணுறான்னா வரமாட்டான். என்னப்பா ஒர்ஷிப் பண்ணுனா ஐயோ அன்னைக்கு ஆப்சண்ட்டு, பிரசங்கம் பண்ணுனா அது வேற வேலை இருக்குது, அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கு சாக்கு சொல்ல முடியும்? மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட வேண்டும். மனுஷனா என்னால் உறுதிப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் நடக்கிற நடவடிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எனக்கே பிரியம் இல்லையே, நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட நடவடிக்கையில் எனக்கே பிரியம் இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கே நிறைவு இல்லை. என்னடா இவ்வளோ சொல்கிற இந்த பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கே இருக்குது. நானே உங்களுடைய நடைகளில் திருப்தி அடைய முடியல. ஆண்டவர் எப்படி உங்கள் நடைகளில் திருப்தி அடைவார்? எங்கேயுமே உங்களை காண்பிக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படாதீங்க. உங்களில் இருக்கிற இயேசுவை காண்பீங்கள். அல்லேலூயா. இயேசுவை தான் எங்கேயுமே யாரை முன்னாடி வைக்கணும்? ஆண்டவரை முன்னாடி வச்சிருங்க. எதா ஒன்றா ஆமாம்மா நான் தான் பண்ணேன், காலரு நான் தான் கெத்தா ஒன்றா பற்றியா, சாயந்தரம் பார்த்தா தூக்கின்னு வருவாங்க. என்ன கெத்து இருக்குது? என்னாலையா? இது யாரால உண்டாயிருக்குது? எல்லாம் தேவனுடைய கர்த்தரால் உண்டாயிருக்குது, இயேசுவால் உண்டாயிருக்குது. இயேசு கொடுத்தார், இயேசு எல்லாமே அவர் பண்ணது தான். இயேசுவை காண்பித்து தான் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போதான் உங்கள் நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 11-12 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்புறாங்க, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியுதா? ஜெயிக்க முடியல, தோற்று போறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால, அவருடைய நடைகள் அவரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்படுகிறார்கள், நீங்கள் தலை நிமிர்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். யாருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறதோ அந்த மனிதர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எத்தனை பேர் காலையில் எழுந்து அந்த புதிய கிருபையை தேடுறீங்க? டெய்லி கிரேஸ். தினமும் காலையில் எழுந்து ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாங்க. காலையில் எழுந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த கிருபை பெற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? இப்படியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
அல்லேலூயா. ஆண்டவர் என்னில பிரியப்படும்படி அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாமல் நான் எந்த பயணத்திலும் பயணிக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் எந்த செயலையும் துவங்கி ஜெயமாய் என்னால் வெற்றி பெற முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நான் சந்திக்கிற மனிதர்களிடத்தில் எனக்கு தயவு உண்டாகாது. எனக்கு போகிற இடத்துலலாம் வாசல்கள் திறக்கப்படுகிறது, பேசுகிறதெல்லாம் காரியங்கள் அனுகிரகமாக நடக்குதுன்னா அது நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய சுயத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய கிருபையினால் நடக்கிறது. அல்லேலூயா. அவர் ஏதோ நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதை தவிர்த்து நம்மளுடைய தாளந்தினால் நம்முடைய காரியங்கள்லாம் இது நடக்கலை. ஒரு பிரதர் பாட பாருங்க. இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன், போராட்டங்கள் முடியலை, பாடுகளும் தீரலை, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன், கிருப 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 சொல்லுவார். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. சொல்லுங்க. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப 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 கிருப. புரியுதுங்களா? இதுதான் தேவனுடைய கிருபை. என்னுடைய தாளந்தினாலோ என்னுடைய அறிவினாலோ என் பலத்தினாலோ சாதிக்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்கிறதோ, நான் வெற்றி பெறுகிறதும், நான் சந்திக்கிற மனிதர்களிடத்தில் எனக்கு தயவு உண்டாகிறதும் அவருடைய கிருபையினால். யாரெல்லாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நிறைய பேருக்கு காத்திருக்கிறது தான் பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே அவசரம் தான். கடைக்கு போனாங்க, எனக்கு சீக்கிரமா கொடுப்பா, நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் வந்தேன், எனக்கு கூட என்னை பார்க்கவே மாட்டேன். நம்மளுக்கு எப்பவுமே அப்படி தான் நடக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் போனால் கடையில் நின்னே இருப்பேங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் கொடுப்பாங்க. சரி நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்து அவங்க பரிதாக கூட பட மாட்டாங்க. என்னப்பா ரொம்ப நேரம் நின்றுக்கிறியப்பா, என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. நானும் சொல்லின்னு இருப்பேன், 100 கிராம் சக்கரை கொடு, 100 கிராம் சக்கரை கொடுன்னு சொல்லினே இருப்பேன். அவர் காதில் விழாது. சத்தமாக 100 கிராம் சக்கரை கொடு அப்படின்னு கூட நம்ம அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டுறோம். அது கருப்பாக இருக்கிறதுனால என்ன தெரியல. எனக்கு பின்னாடி வரவங்களாம் குத்துனே இருப்பாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மள ஏன் கண்டிக்க மாட்டுறாங்க? நம்ம காசு கொடுக்குறோம், இவரே எனக்கு கொடுக்க மாட்டேன். வேற கடைக்கு போகலாம், நம்ம தம்பி நில்லு பார்த்தா கொடுக்குறேன் அப்படின்னுவாரு. இட்லி கடைக்கு போனாலும் அதே கதை தான். இப்போ 4 இட்லி கட்டுங்க அப்படின்னா பின்னாடி வந்தவங்களாம் பூரியெல்லாம் கட்டினேன், எல்லாருக்கும் கட்டி கொடுப்பாரு. நான் கேட்டேன் கொடுக்கலையானே, அது மறந்துட்டேன். அது என்ன நம்மளை பார்த்தா தான் எல்லாரும் மறந்துடுறாங்க எங்கே போனாலுமே. அதனால தெரியல, காத்திருக்கிறதே நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிறார் பொழுது ஆண்டவர். எங்கே போனாலும் வெயிட் பண்ணோம். கல்யாணத்துக்கு கூட பாருங்க, 3 வருஷம் வெயிட் பண்ணேன். 19 பார்த்தது 2020 தான் முடிச்சு போட்டது. இல்லை சொல்கிறேன், காத்திருக்குது வெயிட் பண்ண. எனக்கு கடவுள் எப்பவுமே அப்படிதான். எந்த கடைக்கு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் காத்திருங்க, வெயிட் பண்ணுப்பா. ஏன்டவர் எனக்கு மட்டும் இந்த சோதனை நான் கேட்டதே கிடையாது. என்னமோ நீ விளையாடுற விளையாடு. அவர் எப்படிதான் தமக்கு பிரியமா இருக்கிறவங்க கிட்ட தான் காத்திருக்க வைக்கிறாருன்னா என்ன அவ்வளோ நேசிக்கிறாரு. எல்லாத்துக்கும் உடனே கிடைக்கிறது அவங்களுக்கு என்ன அது வேல்யூ தெரிய மாட்டுது. உடனே கெஸ்ட் என்ன தெரிய மாட்டுது. ஒரு தகப்பனாரை சந்திச்சேன். ஏன் பிரதர் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு கேட்டால், இல்லையா உடனே வாங்கி கொடுத்துட்டுனா திமிரு ஏறிடும், 2 நாளைக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன், ஜோம் பண்ணிட்டோம். அது 2 நாளைக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன், ஜோம் பண்ணிட்டோம். உடனே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு என்ன தெரிய மாட்டுது, கஷ்டம் தெரிய மாட்டுது. இன்னைக்கு அப்பா அம்மா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துணுன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க பாருங்க. கேட்ட உடனே கொடுக்கணும், வாங்கின உடனே கொடுக்கணும். அது பார்த்தா 2ஆம் நாள் உடச்சி வாயில் போட்டுரும். எங்கப்பா புதுசாக வாங்கி கொடுத்துமே எங்கப்பான்னு பார்த்தா அது ஒரு மூலையில் இருக்குது, மூலையில் இருக்குது தெரில, கஷ்டம் தெரில. அது என்ன கஷ்டத்தோட நமக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்கன்னு தெரில. அது குழந்தைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஒச்சு எல்லாம் நாசனமாக எல்லாம் ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நீ ஜெபம் பண்ணுப்பா, கடவுள் கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட காத்திரு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ண வச்சு, எனக்கெல்லாம் கூட அந்த மாதிரி தான் வீட்டில் பண்ணுவாங்களே. நம்மளால உடனே வாங்கி கொடுக்க முடியும், கடை வச்சிருக்கிறோம், உடனே எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜெபம் பண்ணுப்பா, காசு இல்லை. கல்லாப்பட்டில் பார்த்தா அவ்வளோ காசு இருக்கும். நோட்டு 20 ரூபாய் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் நம்ம ஜெபம் பண்ண சொல்லிட்டு ஒரு நோட்டு எடுத்து கொடுத்தா நம்ம ஒரு நோட்டு வாங்க போகிறோம்.
ஜெபம் பண்ணுப்பா. அதெல்லாம் எதனா பேசினா அடிப்பாங்க. கீழ்ப்படி போ, ஜெபம் பண்ணு, வெயிட் பண்ணு, கடவுள் கொடுப்பாரு. 2 நாள் டீச்சர்கிட்ட அடி வாங்கினா 3வது நாள் தான் நோட்டு வாங்கி கொடுப்பாங்களே. நம்மளுக்கு உடனே குத்துட்டா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, மழை வந்துச்சுன்னா ஜாலியாகிட்டு அந்த பேப்பர்லாம் கீச்சு கப்பல் செஞ்சு விட்டுனுக்குது. ஏமா நோட்டு வாங்கி கொடுத்துனேன் எங்க இதோ போயினுக்குது நான் எல்லாம். ஏமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி, உங்கள் கண்ணில் கண்ணீராக வரும் இந்த நோட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ போய் கம்முன்னு இருப்பா. கஷ்டப்பட்டாரமே இவரா? நான் 20 ரூபாய் நோட்டுக்கு தான் நீ வந்து கஷ்டப்பட்டியா? இல்லை, அந்த 1 ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த 1 ரூபாய் கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ எங்க 1 ரூபாய் 100 ரூபாய் கொடுன்றாங்க செலவுக்கு. 50 100 தான் இப்பெல்லாம். 5 ரூபா 10 ரூபாலாம் கிடையாது. யாருக்கு வேணும் இந்த 5 ரூபாய்? யாருக்கு வேணும் இந்த 10 ரூபாய்? அவங்க கேட்கறதுனாது 50 கொடு இல்லை 100 கொடு கொடுன்னு கேட்கறதில்ல. 50 வெட்டு இல்லை 100 வெட்டு. வெட்டி தான் உண்ணும். பிள்ளைங்களை பாருங்க எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க. அவர் கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிற காத்திருப்பு என்பது ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை இன்னுமாய் அவர் மேல பிரியப்படுத்தும். யாரெல்லாம் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய வெயிட்டிங்ல இருக்குது எனக்கு அப்படின்றீங்களா? உங்களுக்கு நல்ல பெஸ்டானது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வெயிட் பண்ண காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவசரப்படுறவங்கள ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? நம்மளுக்கே அவசரப்படுறவங்களை பிடிக்குமா? சில பேர் அவசரமா என்னத்துக்கு வந்து அப்படியே மழை மாதிரி இருக்கும். அது கடகட்டுன்னு ஒரு அப்படியே சுத்தம் இது வந்து அது போச்சு போயிட்டு வரேன் பாயின்னு. என்ன சொன்னேன், என்ன பேசினேன், ஏன் வந்து ஏன் போனேன்னே தெரில. ஏதோ எடுத்துன்னு வந்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க, அதை அங்கே போகிறாங்க, வந்துட்டாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒன்றுமே புரியாது. இது அவசரமான ஆளுங்க நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இது என்னத்துக்கு அவசரமாக வந்து அவசரமாக போகுது ஒன்றுமே புரியலையே. ஏன் வந்து சும்மா உன்னை பார்த்துட்டு போகலன்னு வந்தேன், பார்த்தேன். ஏன் என்கிட்ட ஏதாவது 2 வார்த்தை பேசுனேன் நீ கேட்கலன்னு நான் சொல்லி திருப்பி பேசினவங்க போயிட்டியே. அவசரமாக வருது, அவசரமாக போகிறது. எங்கே அவசரமாக போகிறாங்க, எங்கே அவசரமாக போகிறாங்கன்னு தெரியல. சும்மா வீட்டில் போய் உட்காரத்துக்கு தான். காத்திருக்கிறது கிடையாது, காத்திருக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்து உடனே வரணும், உடனே நடக்கணும். கடைக்கு போனால் உடனே குத்துணும், வேலைக்கு போனால் உடனே கிடைச்சிடணும். அதனால் அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆண்டுடைய சமூகத்தில் யாரெல்லாம் கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 147 சங்கீதம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். எப்படிங்க நான் சொல்றேன்? அவருக்கு பயந்து சொல்லுங்க, நல்லா சொல்றீங்க போங்க. அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். பயந்துன்றது கூட நம்ம எப்படி சொல்ற பாருங்க. அவருக்கு பயந்து இருக்கணும். அவருக்கு பயப்படாதவங்க அரண்டவங்க கண்ணுக்கு சொல்லுங்க, அரண்டவங்க கண்ணுக்கு அது நல்லா நமக்கு தெரியுமே. இதுக்கு தானே நம்ம சொல்லாம இருந்தோம். அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரிய எல்லாத்தையும் பயப்பு. நாய் கொலிச்சா அவங்க போய் ஊழல் எடுத்து பாரு, வந்துட்டுக்கிறாங்க பொழுது அப்படின்னுச்சுன்னா அதை வந்துட்டாங்க பாரு அவங்க தான் வந்துக்கிறாங்க, ஜல் ஜல்லன்னு போது பாரு. போவோம். நீ கர்த்தருக்கு பயந்தா தானே அதுக்கு பயப்பட மாட்டேன். நீ எல்லாம் அதுக்கெல்லாம் பயந்துன்னு இருக்கிற. கர்த்தருக்கு பயந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்படணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவருடைய கிருபை, அவர் கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த பிசாசோ, எந்த கிரியையோ, எந்த அசுத்த ஆவிகளோ, எந்த மாந்திரிகமோ, பில்லி சூனியமோ, எந்த கட்டுகளோ என்னை தொட முடியாது. ஏன்னா உலகத்தை படைத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எனக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த இயேசு ரட்சகர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். நானும் நேருக்கு நேர் சந்திக்கலான்னு தான் பார்க்குறேன். ஏன் கண்ணில் மாட்டேன் அந்த பாவி பிசாசு பார்க்குறேன். அதாவது யார் மேலே ஏறின்னு வரும் அப்போ பார்த்துக்கிறேன். அது ஓட்டு அது வந்து போகணும் போயிடும். அது சில பேர் ஆக்ட் பண்ணும், நடிக்கும். அது போனால் போகாது. என்கிட்ட பேசின்னு கிடக்கும் உட்காந்து. சரி உட்கார் பேசலாம்.
ஏன்னா அது பிசாசு கிடையாது.